ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சத்தா பச்சா அப்படின்ற ஒரு வித்தியாசமான மலையாள படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு தரமான படங்க. இப்போ ஓடிடில தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்ணதுக்கு தான் இந்த வீடியோவே. சின்ன வயசுல இருந்து WWE பார்த்து இந்த தங்களுக்குன்னு வேலை இல்லாம இருக்கிற சில இளைஞர்கள் சேர்ந்து நம்மளே ஒரு வேர்ஸ்லிங் கிளப்ப ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டு ஒரு கிராமத்துல அந்த கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க பல போட்டிகள் நடக்க அதெல்லாம் என்ன, அங்க அடுத்தடுத்து காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்தலாம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. கேரளால இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும் தன்னோட புள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்க. அப்படி அந்த அம்மாவோட புள்ளையோட பேரு தான் தாமஸ். அவனை எல்லாருமே லிட்டில் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நம்மளும் லிட்டில் அப்படின்ற மாதிரியே கூப்பிட்டுப்போம். என்ன லிட்டில் பார்த்துட்டு இருக்க, என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்ன்ற மாதிரி அந்த அம்மா அவங்க வீட்டுடைய ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. அந்த அம்மா நம்ம லிட்டிலோட சேர்ந்து 2 பசங்களை வளர்த்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே வளர்ப்பு மகன்கள். அவங்களுடைய பேரு வெற்றி, இன்னொருத்தன் பேரு சாவியோ. அவங்க 2 பேருமே இந்த WWE எல்லாம் பார்த்துட்டு அங்க பெட்ல மாறி மாறி ஸ்மாக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற அவங்களும் ஷாக்காவ, அப்படி அவங்க சண்டை போட்டதுல பெட்டே உடஞ்சு போயிடுதுங்க. ஏண்டா எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்களான்னு சொல்லியும் அந்த அம்மா இவங்களை சேஸ் பண்றாங்க. சோ இப்படிதாங்க இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. நம்ம வெற்றி, லிட்டில், சாவியோ 3 பேரும் சேர்ந்து அந்த ஊர்ல போடாத ஆட்டம் இல்ல. நம்ம லிட்டில் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அப்பப்போ மூச்சு விடுறதுல சில பிரச்சனைகள் இருக்கோங்க. அதனால அப்பப்போ ஒரு பஃப் அவன் இழுத்துக்க வேண்டிய நிலைமை. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த குஸ்தியில பயங்கர ஆர்வம் உள்ளவங்க. அவங்க ஊர்லயே ஒரு குஸ்தி வீரன் இருந்திருக்காருங்க. அவரை யாராலையுமே தோக்கடிக்க முடியாம பயங்கர பைல்வானா இருந்து கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த ஊர்ல அவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டாரா திகழ்ந்திருக்காரு. அப்படி ஒரு வேலையில தான் அந்த ஊருக்குள்ள புல்லட்ல வால்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பைல்வான் என்ட்ரி கொடுக்கிறாரு. இவரு புல்லட் வால்டர். அப்படி யாராலையும் தோக்கடிக்க முடியாத அந்த பைல்வான இந்த வால்டர் தோக்கடிக்கிறாரு. இல்லாம வால்டர் பக்கத்துல நடக்கிற ஒரு சர்க்கஸ்லயும் ஒரு பைல்வான் வேலைக்கு சேர்றாரு. அங்க தன்னுடைய புல்லட் பைக்கை கையால தூக்கி பல வித்தைகள் எல்லாம் காமிச்சு எல்லா மக்களையும் கவர்றாரு. அப்படி அந்த சர்க்கஸ் கூடாரம் திடீர்னு எரிஞ்சு போக அதுல ஒரு 2 பசங்க மாட்டிக்கிறாங்க. அந்த 2 பசங்களையும் அந்த வால்டர் அங்கிருந்து காப்பாத்தி தன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்படி அந்த 2 பசங்க தான் இந்த சாவியாவும் இந்த வெற்றியோங்க. ஆல்ரெடி அதே ஊர்ல கணவரை இழந்து தான் பையன் தாமஸான லிட்டில மட்டும் தனியா வளர்த்துட்டு இருக்கிற அந்த அம்மா கிட்ட கூட சேர்ந்து இந்த 2 பசங்களையும் வழங்கன்ற மாதிரி அங்க கொடுத்திருப்பாரு. சோ அப்படிதான் இப்போ நம்ம ஹீரோக்கள் 3 பேருமே அண்ணன் தம்பிகளா ஒரே வீட்டுல வளர்ற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. சின்ன வயசுல WWE எல்லாம் பாக்கிறதுனாலயும் ரெஸ்லிங் மேல இருக்கிற ஆர்வத்தினாலயும் இவங்க 3 பேரும் நிறைய மல்யுத்தம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்களுக்கு மல்யுத்தம் சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு ஆசிரியர் இருப்பாருங்க. நம்ம சின்ன வயசுல அண்டர்டேக்கர், ஜான்சினா, ரேண்டி ஆட்டன், ரேமஸ் ஸ்டுடியோ எல்லாம் பார்த்துட்டு அவங்க மாஸ்க், அவங்க போட்டிருக்கிற பெல்ட் இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்போம் பாத்தீங்களா. முக்கியமா இந்த கார்ட்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணுவோம்ல, அது எல்லாமே அவங்க சின்ன பசங்களா இருக்கும் போது பண்ணுவாங்க. ஊருக்குள்ள அம்பேத்கர் ஜூஸ் கடைன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேயும் போயிட்டு சூப்பரா ஜூஸ் குடிப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் இவங்க ஒரு நாள் மோகன்லால் படம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு தியேட்டருக்கு வராங்க. அந்த தியேட்டர் வாசல்ல ஒரு பிரச்சனை ஆகுதுங்க. செரியன் அப்படின்ற மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையன் அங்க உக்காந்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையனோட தான் சண்டை. ஆனா அந்த சின்ன பையனும் அவனோட டிரைவரை விட்டு நம்ம ஹீரோக்கள் 3 பேரையும் அடிக்க வைக்கலாம். ஆனா ஹீரோக்கள் 3 பேரும் சாதாரண ஆள் இல்லைங்க. சின்ன வயசுலயே WWE பார்த்ததுனால அவன் மூஞ்சில ஒரு துணியா போட்டுட்டு அவனுக்கு ஒரு ஸ்மாக்க போட்டுட்டு அங்க இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுலையும் பயங்கர என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க. சோ இப்ப காலங்கள் ஓடுதுங்க. ஹீரோக்கள் இப்படியே 3 பேர் ஒன்னா இருந்தா முன்னேற மாட்டாங்கன்னு சொல்லி சின்ன வயசுலயே அந்த லிட்டில் அப்படின்ற அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சிருப்பாங்க. இப்ப அவன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு 24 வயசு இளைஞரா மறுபடியும் அவருடைய கிராமத்துக்கு திரும்ப சின்ன வயசுல இருந்து தான் ஒன்னா வளர்ந்த அண்ணங்களை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்குங்க. எப்பவுமே அவன் அண்ணங்களோட சேர்ந்து அம்பேத்கர் கூல் பார்ல தான் அவன் ஜூஸ் குடிப்பான். இப்போ அதே இடத்துக்கு வந்து ஒரு ஜூஸையும் ஆர்டர் பண்ண அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்டலாம் இந்த வேர்ஸ்லிங்க பத்தியும் தான் டெல்லியில படிக்கும் போதோ இந்த WWE எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு நிறைய கத்துக்கிட்டேன். அதை பத்தியும் அங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க ரொம்ப வியந்து கேட்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு ஆசிரியர் வராருங்க. இவர் யாருன்னா சின்ன வயசுல நிறைய பேருக்கு குஸ்தி சொல்லி கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அவரு தாங்க. நம்ம லிட்டில பார்த்ததும் டக்குன்னு அடையாளம் கண்டுக்கிறாரு. எப்பவுமே நீ மட்டன் சாப்ஸ் விரும்பி சாப்பிடுவேலன்னு சொல்லி லிட்டிலுக்கும் அது வாங்கி கொடுத்த. நான் இந்த ஊரை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி லிட்டில் கேட்கறான். இந்த ஊரையே கட்டி ஆண்டுட்டு இருந்த நம்ம வால்டரு இதுக்கு மேல மல்யுத்தெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லியும் முக்கியமா செரியன்னு ஒரு சின்ன பையன் கூட நீங்க சண்டை போட்டீங்களே, அந்த செரியனோட அப்பாவை அடிச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டோம். ஊரை பார்த்து போயிட்டாரு. இப்பெல்லாம் ஒரு ஊர் பக்கமே வரதில்ல. அதனால ஊர்ல நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. அதுல முக்கியமா செரியனும் வளர்ந்துட்டான். அந்த செரியனுடைய கேங் இங்க சொல்றதுதான் சட்டமா இருக்கு. ஐயோ என்ன சொல்றீங்க, சரி அதெல்லாம் விடுங்க. என்னுடைய அண்ணன்கள் என்ன பண்றாங்க, அதாவது நம்ம வெற்றியும் சேவியாவும் என்ன பண்றாங்கன்னு கேட்க, வெற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செரியனுடைய கேங்ல சேர்ந்து ஊருக்குள்ள கட்ட
பஞ்சாயத்து எல்லாம் பண்ணா. அதுல அவனை போலீஸ் பிடிச்சி கிட்டத்தட்ட 8 வருஷமா ஜெயில தான் இருக்கான். சேவியோ இப்போ ஒரு படகுல வேலை பார்க்கறான். வெற்றிக்கு ஆல்ரெடி திருமணமாகி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது, மனைவி இறந்துட்டாங்க. இப்போ வெற்றியோட பொண்ணை சேவியோ தான் பாத்துக்கிறான். நீ வேணா சேவியோ போய் பாரு அப்படின்ற மாதிரியோ அந்த லிட்டில் கிட்ட அந்த ஆசிரியர் சொல்ல லிட்டிலும் எமோஷனல் ஆகுறான். இப்ப அந்த கடற்கரை ஓரமும் வரான். அங்க நிக்கிற ஒரு படகையும் பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த படகுல வேற திடீர்னு கட்ட ஸ்லிப் ஆகி அங்க ஒரு சின்ன பையன் கீழே விழ போயிடுறாங்க. அதையுமே அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு பார்க்க சேவியோ அப்படின்ற மாதிரி கத்துன உடனே அங்க நம்ம ஹீரோ சேவியோ வந்து அந்த சின்ன பையனையும் காப்பாத்துறாரு. இதுமே அங்க ஒரு சின்ன பொண்ணு குலுங்கி குலுங்கி சிரிக்க, அதுதாங்க வெற்றியோடைய பொண்ணு. அவங்களும் ஒரு சின்ன ஸ்டார் எடுத்து இப்ப தன்னை வளர்த்துட்டு இருக்கிற சேவியோக்கும் ஒட்டி விடுறாங்க. சேவியோ தன்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு அவர் வளர்த்தாலும் பொண்ணு மாதிரி தாங்க பாத்துப்பாரு. ஏன்னா வெற்றி 8 வருஷமா சிறைச்சாலையில இருப்பான். அந்த 8 வருஷம் அந்த பொண்ணை இவரு தான் வளர்ப்பாரு. இது எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல இருந்து இப்ப இந்த லிட்டிலும் பாத்துட்டு இருக்க. இப்படி இவங்களை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வராங்க. அதையுமே இந்த சேவியோ கவனிக்க ஒரு கடத்துல சேவியோ வந்து இந்த லிட்டில அடிக்கிறான். யார் ராணின்னு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, டேய் வால்டர் அண்ணாவோட பசங்க மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா, என்ன இன்னுமா ஞாபகம் இல்லன்ற மாதிரி அவன் சொல்ல, டேய் லிட்டிலே நீயாடா, ஊர்ல இருந்து திரும்பி வந்தியாடா, என்னடா ஆளே மாறிட்டேன்ற சேவியோ கட்டி அணைச்சிக்க இப்ப மேல கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற வெற்றியோட பொண்ணுகிட்டையும் இவன் யாரு தெரியுமா, உன் சித்தப்பன் அப்படின்னு அந்த வீட்டையும் சுத்தி காமிக்கிறான். அப்பதான் வெற்றியோட மனைவி போய் சேர்ந்த விஷயத்தையும் வெற்றி ஜெயில இருக்கிற விஷயத்தையும் சொல்ல, வெற்றி எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னு கேட்கும் போதோ அந்த காரணத்தை மட்டும் சேவியோ சொல்ல மறுக்கிறாரு. இப்ப என்ன வேலை பாக்குறேன்னு கேட்கும் போதோ இந்த போட்ல ஒரு கண்டக்டர் மாதிரி வேலை பாக்குறேன், மூட்டெல்லாம் தூக்குறேன்ற மாதிரியும் சேவியோ சொல்லிட்டு இருக்க. நம்ம இப்படியே இருந்தா நம்ம டெவலப்பே ஆக மாட்டோம்டா. நான் டெல்லிக்கெல்லாம் போனதுல நான் ஒரு வேலையை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அதுக்கு வேணா அதை டிவியில வச்சு காமிக்கிறேன்ற மாதிரியும் அப்படியே டிவி சேனலா மாத்துறாரு. அதே வேலையில தான் இவங்களுக்கு சின்ன வயசுல இந்த WWE கார்ட்ஸ் விளையாண்டது அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த டப்பாவும் கீழே விழுந்து உடைய இதை 2 பேருமே பாக்குறாங்க. அப்பதான் 2 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஏன் WWE அதாவது அந்த வெஸ்லிங்க இங்க நம்ம பண்ணக்கூடாது, ராண்டி ஆர்டனையும் ஜான் சீனாவையும் ரே மிஸ்டீரியோவையும் நம்ம ஊர்லயே தேடி கண்டுபிடிச்சு நம்ம அவங்கள வளர்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இது இவங்க 2 பேருக்குமே சூப்பர் பிளானா இருக்குங்க. நம்மளுக்கு ஜிம் பாய்ஸ்லாம் தேவைப்படுறாங்களே என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் இவங்க ஒரு ஜெயிலுக்கு வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி அங்க வரவங்க எல்லாருமே நம்ம சேவியோடைய நண்பர்கள் தானா. சின்ன சின்ன பெட்டி கேஸ்ல சண்டை போட்டுட்டு சரண்டர் ஆகி போயிடுவாங்களாம். அப்படி அங்க ஒரு பைல்வான் மாதிரி குண்டா ஒருத்தர் வர, இன்னொரு பக்கம் உடம்ப கட்டு மஸ்டா வச்சுக்கிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கிற இன்னொருத்தன், கருப்பா சூப்பரா இருக்கிற இன்னொருத்தன், ஒல்லியா மாசா இருக்கிற இன்னொருத்தன், இவங்க 4 பேரையுமே இவங்க பாக்குறாங்க. இவங்க தான் நம்மளோட பாய்ஸ். இவனுங்க காசுக்காக ஜெயிலுக்கு போறானுங்க. இவனை நம்ம கூப்பிட்டு இந்த கிளப்ல சேர்த்து இவங்கள வச்சு வேர்ஸ்லிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ண இந்த விஷயத்த அந்த 4 பேருக்கிட்டையும் இவங்க சொல்றாங்க. ஆனா அது கேட்கிற 4 பேருக்கும் சிரிப்பு தாங்க வருது. எது நம்ம சண்டை போடுவோம், அதை வந்து மக்கள் பார்ப்பாங்க, அதுக்கு காசு வேற கொடுப்பாங்களா, யோ போயா வேலையா பார்த்துட்டு, இதெல்லாம் சத்தியமா செட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் அவங்க வெறுப்பா கொத்திக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு சொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வராங்க. இவங்களும் நம்ம சேவியோடைய ஃப்ரெண்டு தாங்க. ஏ லிட்டில எப்படா வந்த ஊருக்கு, என்ன பேசிருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க இந்த வேர்ஸ்லிங் பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அதை பத்தியும் சொல்றாங்க. அந்த பொண்ணுமே இதெல்லாம் செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாருமே கிளம்ப, ஆனா சேவியோக்கு இப்படி இவங்க கிளம்புறது சரிப்பட்டு வரலைங்க. சண்டை போட்டா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து பாப்பாங்கன்னு அவருக்கு காமிக்கணும்னு தோணுது. அப்பதான் அந்த கேங்ல கொஞ்சம் குண்டா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை நம்ம சேவியோ போய் எட்டி உதைக்கிறாரு. இதுல அந்த ஆளுமே பயங்கர கோவப்பட்டு, எண்டா சேவியோ என்னையா எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த பீச்சிலேயே சேவியோவை போட்டு பந்தாட, இப்ப அங்க இருக்கிற கூட்டம் எல்லாருமே கூடி சூப்பரா சண்டை போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே விசில் அடிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதையுமே அந்த மத்த கேங்ல இருக்கிற எல்லா நபர்களும் பார்க்க, அப்பதான் அவங்களுக்கும் புரியுது இங்க சண்டை போட்டா அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே சேரும்ன்ற மாதிரி. அதை வச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேர்ஸ்லிங் கிளப்பையும் ஆரம்பிக்கலான்ற மாதிரி முடிவெடுக்க, இந்த கருப்பன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பொண்ணை, அதாவது பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற பொண்ணை காதலிப்பாரு. அந்த பொண்ணுகிட்டையும் இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போற வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் வெஸ்லிங் பண்ணலான்னு இருக்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண, பின்னாடி இருக்கிற இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வச்சிருக்கிறோடைய ஆர்ம்ஸ் அவரை விட பெருசா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னதான் இவங்க வேர்ஸ்லிங் பண்ணாலும் ஒரு அம்பையர் வேணும்ல, அதுக்காக ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு பிடி டீச்சரையும் இங்க அம்பையரா போடுறாங்க. அந்த பிடி டீச்சர் இவங்க கேங்லயே ஒல்லியா ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவருடைய மனைவிங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசெல்லாம் புரட்டி ஊருக்குள்ள ஒரு எம்எல்ஏ வேற இருப்பாருங்க. அவர்கிட்டயும் பர்மிஷன் வாங்கி, முக்கியமா இவங்க ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பாருல, குஸ்தி எல்லாம் சொல்லி கொடுப்பாரு, அவர்கிட்டயும் வந்து இப்படி ஒரு வேர்ஸ்லிங் கிளப் ஆரம்பிக்க போறோம், நீங்க தான் அங்க எல்லாருக்கும் வந்து சண்டை
சொல்லி கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் அவரையும் கூப்பிட அப்ப அந்த இடத்துக்கு செரியன் வராங்க. இந்த செரியன் தான் சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கள் 3 பேர் கூடயும் சண்டை போட்டவன். இப்ப அந்த செரியன் அந்த ஊர்ல பெரிய ஆளாகி அவனுக்குன்னு சில ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஆட்களை வச்சு ஆணழகன் போட்டிலாம் நிறைய நடத்துவான். அந்த போட்டி பாக்குறதுக்குனே ஊருக்குள்ள ஒரு தனி கூட்டம் இருக்கவங்க. அவனுமே வந்து என்னடா வேர்ஸ்லிங் கிளப் இப்படியே லூசு மாதிரி சுத்திட்டு இருக்க போறீங்களா, நீங்க என்ன பண்ணாலும் என் கால் தூசிக்கு கூட செட் ஆக மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லியும் இவங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறான். வர வெள்ளிக்கிழமை மறுபடியும் நான் ஆணழகன் போட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன், எல்லாரும் அங்க வந்துருங்கன்னு சொல்லி அந்த நோட்டீஸையும் கொடுத்துட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஊருக்குள்ள இருக்கிற ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல ஒரு இடத்த பாக்குறாரு. அங்கேயுமே தன்னுடைய டீமை கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்த ரெடி பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம அந்த வேர்ஸ்லிங் கிளப்பை ஆரம்பிக்க போறோம், இதை ஸ்டேஜா வச்சுக்கலாம், இங்க ஆடியன்ஸ் பாக்குற இடமா செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியும் இப்ப அந்த இடத்த பயங்கரமா செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேர்ஸ்லிங்க்கு தயாராகணும்னா இவங்களுக்கு சண்டை போடுறப்போ போட்டுக்கிறதுக்குனே சில துணிகள்லாம் வேணும்ல, அதுக்காக வித்தியாசமான துணிகள் எல்லாம் அந்த கருப்பன் தைச்சு கொடுக்குறாரு. இப்போ ஊர் முழுக்க ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஃப்ரைடே நைட் ஃபைட் நைட் அப்படின்ற மாதிரியும் அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இப்போ அந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு கீழே நிறைய பெட் எல்லாம் போட்டுட்டு கீழே விழுந்தாலும் அடிபடாதவாறு அங்க அதை எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. நம்ம லிட்டில் இருக்கான்ல, அவனுமே டெல்லியில போய் கத்துட்டு வந்த வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அதாவது WWE படி ஸ்பேங்க் எல்லாம் போடணும்னா நம்மளே மட்டும் போட முடியாது, முக்கியமா அண்டர்டேக்கர் போடுற மாதிரி சோக் ஸ்லாம் எல்லாம் போடணும்னா ஆப்பனண்ட்ல இருக்கிறவனும் எகிர்னா தான் போட முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்க எல்லாமே அங்க டிராமா தானே. ஆக்சுவலி சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது தான் இந்த வேர்ஸ்லிங். இப்போ அதுக்கேற்ற மாதிரியும் இவங்க ட்ரைனிங் ஆயிக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரைடே நைட்டும் வருதுங்க. அப்படி ஒரு நேரத்துல தான் நம்ம லிட்டிலுமே நம்ம சேவியோ வந்து பார்த்து நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், வெற்றி எதுக்கு ஜெயில இருக்கான், உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்க அப்பதான் அவனுமே ஒரு பயங்கரமான சம்பவத்தை சொல்றான். கரெக்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி இங்க இருக்கிற எம்எல்ஏ உடைய கேங்ல சேர்ந்து நிறைய ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த கேங்ல இந்த செரியனும் இருந்தான். ஒரு கட்டத்துல வெற்றி ஜாஸ்மின்னு ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு கூட இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளோட பொண்ணு தான் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோடையும் சேர்ந்து வாழ்ந்தான். ஆல்ரெடி அவங்க திருமணத்துல வேற பிரச்சனை. இதுல வெற்றியோடைய நடவடிக்கைகளும் தெரியலாம போச்சு. அவன் செரியனோட சேர்ந்து நிறைய தவறுகள் பண்ணி நிறைய கடத்தல்கள் எல்லாம் பண்ணான். இதெல்லாம் என்கிட்ட ஜாஸ்மின் சொல்லி அழுதா. வெற்றியை எப்படின்னா காப்பாத்த சொல்லியும் கேட்டா. அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த வெற்றி கூட கூட்டாளியா இருந்து வெற்றியை அப்படி மாத்திர செரியனை போலீஸ்ல காட்டி கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர வச்சோம். அங்க போலீஸ வர வச்சேன். அப்போ செரியன் அங்க வரப்போ அவனோட தலையில துண்டை போட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும் போதோ செரியனோட கையில இருக்கிற ஒரு வாட்ச் என் கையில மாட்டிக்கிச்சு. அந்த வாட்சை பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அந்த இடத்துக்கு வந்தது செரியன் இல்ல, செரியனுக்கு பதிலா வெற்றியவே போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன்ட்டு. இந்த சம்பவத்துல போலீஸ்காரங்க இப்ப 8 வருஷமா வெற்றிய ஜெயில தான் வச்சிருக்காங்க. வெற்றி ஜெயிலுக்கு போன சமயத்துல ஜாஸ்மின் திடீர்னு இறந்து போயிட்டா. இதுல வெற்றி இன்னும் மனசொடிஞ்சு போயிட்டான். அதுல இருந்து ஜெயிலுக்கு யார் வந்தாலும் அவன் பாக்குறது இல்ல. வெற்றிக்கு இன்னும் நான் தான் அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்த விஷயம் எல்லாம் தெரியாது, தெரிஞ்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவான், அதனால்தான் நான் வெற்றின்ற பேரை சொன்னாலே பயப்படுறன்ற மாதிரியும் சேவியோ சொல்றான். சரி விடுடா, தெரியாம தான் நடந்தது, இப்ப வெற்றியோட பொண்ணையே நம்ம தானே வளர்க்குறோம், பாத்துக்கலாம்னு சொல்லியும் இப்ப அந்த ஃப்ரைடே நைட் ஃபைட் கிளப்புக்கும் இவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஆணழகன் போட்டியும் களை கட்டிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த ஆணழகன் போட்டியில வந்து கலந்துக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அந்த போட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஃப்ரீயா பியர் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ஃப்ரைடே நைட் ஃபைட் கிளப்பை நோக்கியும் வராங்க. அப்படி அங்க அரேஞ்ச் பண்ணிருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்து அவங்க வியந்து போறாங்க. இங்க செரியன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் ஒன்னும் புரியலைங்க. நம்ம எவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருந்தா இவனுங்க எங்க நம்மள பார்க்காம போறானுங்க, அப்படி அங்க என்ன இருக்குன்ற மாதிரி இப்ப செரியனும் அங்க இருந்து கிளம்ப. அப்படி அங்க ஒரு சின்ன பையன் கூட இப்ப அந்த ஃபைட் கிளப்பை பார்க்க வந்திருக்காங்க. அப்படி அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்டரை கூப்பிட்டு இப்ப ஒரு பயங்கரமான சண்டை நடக்க போகுதுன்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ண. முதல்ல சண்டை போட சொல்லு, அது பயங்கரமா இல்லையான்னு நாங்க சொல்றன்ற மாதிரியும் ஆடியன்ஸ் சொல்றாங்க. அப்படி முதல்ல கொஞ்சம் குண்டா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருக்கு சம வேஷத்தை போட்டு அங்க ஸ்டேஜுக்கு வர வைக்க. இப்ப அவரை எதிர்த்து அவங்க கேங்லயே ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க பேர் பைன்கிளி, அவங்களையும் ஸ்டேஜ்ல ஏத்துறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க. எவ்வளவு குண்டா இருக்கிற பையனை எப்படி அந்த பொண்ணு ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரியே ஆடியன்ஸ் ஒரு வியப்போட பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு சூப்பரா சண்டை போட்டு ஒரு கட்டத்துல இந்த பையனையும் ஜெயிக்க. ஆக்சுவலி இது எல்லாமே செட்டிங் தாங்க. இதை பாக்குற ஆடியன்ஸ் இது செட்டிங்னு புரியாம செம்ம குஷி ஆகுறாங்க. ஏய் இந்த ஃபைட் கிளப் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி முதல் மேட்சே பிடிச்சு போகுது. ஆக்சுவலி இவங்க 3 மேட்ச் பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ 2வது மேட்ச் ஆரம்பிக்க போதுங்க. அப்பதான் அங்க ஒரு அதிர்ச்சி. 2வது மேட்ச் அந்த ஒல்லியா இருக்கிறவருக்கும் அந்த கருப்பன் இருக்காருல அவருக்குங்க. ஆனா அந்த கருப்பனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கிறவரு அங்க கூட்டிட்டு போயிட்டாரா. அதனால இப்ப அந்த கருப்பன் மனசுடைஞ்சு போறாரு. நான் இந்த சண்டை போட வந்ததுக்கே என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் காரணம், இப்ப அவ இல்லாம நான் எப்படி சண்டை போடுவேன்ற மாதிரியும் சண்டை போட மாட்டேன்னு சொல்ல. இப்போ அவர் மேலேயும் நம்ம லிட்டில் இருக்கான் பாத்தீங்களா, லிட்டிலுக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால சண்டை போட மாட்டான், அதனால அரேஞ்ச்மெண்ட் பண்ண தான் பண்ணுவான். இப்போ அவனும் விபூதி எல்லாம் எடுத்து கருப்பன் மேல பூசிட்டு அவனை ஒரு அசுரனா மாத்தி அங்க ஸ்டேஜுக்கு அனுப்புறாரு. ஆல்ரெடி காதலி விட்டு போன கோவத்திலையும் இப்ப அந்த அசுரன்
அசுரன் அந்த ஒல்லியான ஆளை போட்டு அடி அடின்னு அடிக்க ஒரு கடத்துல அந்த மேட்சை பினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே மனசுடைஞ்சு போய் நம்ம கருப்பன் ஸ்டேஜ்ல இருந்து கீழே போயிடுறாரு. இதை பாக்குற ஆடியன்ஸ் உடஞ்சு போறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்பா, சும்மா ஏமாத்துற வேலை, மேட்சை ஒழுங்கா கூட முடிக்க மாட்டாங்க, எல்லாரும் கிளம்புன்ற மாதிரியும் அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் இன்னும் மெயின் ஈவெண்ட் முடியல, ஒரு மெயின் மேட்ச் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்புங்கன்ற மாதிரி அங்க ஒரு முக்கியமான மேட்சையும் கூப்பிடுறாங்க. அப்படி அந்த இடத்துல நம்ம சேவியோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து இறங்குறாருங்க. இப்போ சேவியை எதிர்த்து சண்டை போட போறவரு அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கிறவரு. ஆனா அவரோ ஆல்ரெடி அந்த பொண்ணை கொட்டு ஓடுனதுனால இப்ப ஆப்னண்ட் வேற இல்ல. சேவியோக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல, ஆல்ரெடி ஷோ சொதப்பிக்கிச்சு, இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்க அப்பதான் அந்த இடத்துக்கு சேவியோடைய நண்பன் இந்த லிட்டில் இருக்கான் பாத்தீங்களா, அவன் களத்துல இறங்குறான். அங்க இருக்கிறவங்களும் இவன் டெல்லியில எல்லாம் போயிட்டு சண்டை கட்டிட்டு வந்தவன்ற மாதிரிலாம் ஓவரா பில்டப் கொடுக்க சேவியோ கிட்டையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம சின்ன வயசுல சண்டை போட்ட மாதிரியே சண்டை போடுவோம், WWE நம்மளுக்கு கைவந்த கலதானன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நிறைய பேருடைய ஸ்மேக் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட் பண்றாங்க. லிட்டிலுக்கு எப்பெல்லாம் ஆஸ்துமா பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த பஃபை எடுத்துக்கிட்டும் அவர் சண்டை போடுவாரு. ஒரு கடத்துல சேவியோ இந்த மேட்ச்லயும் ஜெயிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அந்த ஆடியன்ஸோட சேர்த்து இந்த செரியன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பார்க்க என்னடா இந்த வேர்ஸ்லிங்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்கான்ற மாதிரி அப்பதான் இந்த செரியனுக்குமே புரியுது. இப்படி ஒரு வேலையில தான் அங்க ஒரு என்ட்ரி வருதுங்க. அந்த என்ட்ரி யாருன்னா 8 வருஷமா ஜெயில இருந்த வெற்றி இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ ஜெயில இருந்து வந்துடுறாரு. அப்படி வெற்றிய சேவியோ பார்க்க, சேவியோ வெற்றிய பார்க்க சேவியோக்கும் உள்ளுக்குள்ள அவ்வளவு பீதிங்க. இப்ப அடுத்த நாளுமே ஊர் முழுக்க நேத்து நடந்த இந்த ஃபைட் நைட்டை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. செரியனும் மனசு போறாரு. இப்போ காலையில ரோசம்மா இருக்காங்கல்ல, அதாவது இந்த சின்ன பொண்ணு, அவங்களுமே நம்ம சேவியோவை வந்து எழுப்ப அப்ப அவங்க பெட்ல இன்னொருத்தரும் படுத்துட்டு இருக்காரு. அது யாருன்னு கேட்கும் போது அப்பதான் அது வெற்றின்னு தெரியுது. வெற்றியை பார்த்ததும் சேவியோ பயந்து போக, ஆனா வெற்றிக்கு உண்மையாலே தான் எதுக்கு ஜெயிலுக்கு போனன்ற காரணம் தெரியல போல. அது தெரியாதனாலையும் அங்க வெற்றி கிட்ட உண்மையை மறைச்சிட்டு நம்ம சேவியோவும் அவர் ஃப்ரெண்டு லிட்டிலும் அண்ணன் தம்பிகளா பழக ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியுமே பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் பொண்ணு ரோசம்மாவை பார்க்கறதுனால அவங்க கிட்டையும் எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல அப்பாவா நடந்துக்கணும்னு நினைப்பாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம வெற்றியை பார்க்கறதுக்கு அவருடைய பழைய நண்பன் அந்த செரியன் வந்திருக்காருங்க. செரியனால் தான் அப்ப இந்த வெற்றி கெட்டு போனாரு. இப்பயுமே அந்த செரியனை வந்து இப்ப நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் தடுத்து நிப்பாட்டிட்டு வெற்றி அங்க இருந்து கூட்டிட்டு போக, இப்போ அந்த ஃபைட் நைட் நடந்ததுல இருந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே ஊருக்குள்ள பேரும் புகழும் கிடைக்குதுங்க. அடுத்த நைட் எப்போ வரும், அடுத்து எப்போ ஃபைட் பண்ணுவீங்கன்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ கூட இப்போ அதை பத்தி தாங்க கேட்கிறாரு. அப்படி ஒரு வேலையில தான் அங்க இன்னொரு பிரச்சனை வருது. அதாவது இப்போ இவங்க சண்டை போட்ட இடம் இருக்கு பாத்தீங்களா, அது ஜாஸ்மினுடைய அண்ணன்களுடைய இடமா. ஜாஸ்மின் யாருன்னா வெற்றியுடைய மனைவி. எங்க தங்கச்சிய வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல, இப்போ அவங்க கேங்கா வேற முன்னேறாங்களா, அதை நாங்க தடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவங்க பிரச்சனை பண்ண, இப்போ அதை சால்வ் பண்றதுக்காக சேவியோவும் அவங்கள வந்து பாக்குறாரு. நாங்க வேணா வாடகை கூட கொடுத்துடுறோம், இந்த இடத்த காலி பண்ண சொல்லாதீங்கன்ற மாதிரியும் கேட்க, ஆனா அவங்க ரொம்ப திமிரா பேசி சேவியோவையே அடிக்க வந்துடுறாங்க. அப்பதாங்க உள்ளுக்குள்ள நம்ம வெற்றி பூர்றாரு. அப்படி வெற்றி உள்ள பூந்து தாம் மனைவியோடைய அண்ணன்களை போட்டு பொல பொலன்னு பழகுறாரு. இந்த வெற்றிக்கு சண்டைலாம் வளர்ந்துருச்சு போல இருக்குன்ற மாதிரிதான் சேவியோவும் அவங்க டீம்ல இருக்கவங்களும் நினைப்பாங்க. ஆனா வெற்றி சண்டை போடுறத பார்த்து வியந்து போறாங்க. இன்னொரு பக்கம் பீச்ல அவங்க இருக்கும் போதோ இந்த செரியன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நம்ம சேவியோவை வந்து பார்க்க, அங்க சேவியோட காதலையும் வந்து உன்னாலதான் வெற்றி ஜெயிலுக்கு போனான்ற விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் வெற்றி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா இந்த ஃபைட் கிளப்ல எங்களுடைய பாய்ஸையும் நீ சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் தான் பார்ட்னரா சேரத்துக்கும் அங்க கேட்கறான். இப்போ சேவியோவும் பயந்துகிட்டு வேற வழி இல்லாம இப்ப செரியனையும் உள்ள சேர்த்துக்க, இப்படி ஒரு வேலையில தான் இவங்க வீட்டுல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதாவது வெற்றி இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ இந்த ஃபைட் கிளப்ல மட்டும் சேர்ந்துட்டாருன்னா இவங்க எல்லாரையும் விடவும் ஜான்சினா மாதிரி சூப்பரா சண்டை போடுவாரு. அவரை சேர்க்க சொல்லி அங்க இருக்கிற மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, ஆனா வெற்றி எனக்கெல்லாம் குஸ்தி தான் தெரியும், இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்ல, இப்ப அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல ரோசம்மா, அவங்கள வச்சோம் அங்க வெற்றியை சம்மதிக்க வைக்கிறாரு. ரோசம்மாக்கு சந்தோஷம்னா அதை பண்றேன்னு சொல்லியும் அங்க வெற்றியும் இப்போ வேர்ஸ்லிங் கிளப்ல சேர்றாரு. அப்படி அடுத்த வாரம் நடக்கிற வேர்ஸ்லிங் கிளப்லயும் பல சம்பவங்கள் நடக்குது. அதாவது செரியனுடைய கேங்ல இருக்கிற அந்த ஜிம் பாய்ஸ் எல்லாருமே உண்மையாலேயே சண்டை போடுறாங்க. ஸ்கிரிப்ட்ல இருந்த மாதிரி சண்டை போடாம அடிலாம் ரியலா இருக்குங்க. இதையுமே கருப்பனால தாங்க முடியாம தவிக்க, நான் அவங்களே குஸ்தி கத்துக்கிட்டவங்க தானே, அப்படி அவங்க கத்துக்கிட்ட குஸ்தியை வச்சு அவனுங்களெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. அப்படியே வாரங்கள் போகுது. ஒவ்வொரு நாளும் இவங்களுடைய ஃபைட் கிளப் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குங்க. முக்கியமா கூட்டமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு வேலையில தான் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. அதாவது இந்த செரியன் வெள்ளைக்காரனெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க சண்டை போட வைக்க, அப்ப நம்ம சேவியோ தன்னுடைய டீம் மெம்பரா வெற்றியை அறிமுகப்படுத்துறாரு. அப்படி அந்த வெள்ளைக்காரனை போட்டு வெற்றி புரட்டி எடுக்க, அப்படி வெற்றியோடைய சண்டை போடுற ஸ்கில் எல்லாம் பார்த்து அங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ இவங்க ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய வெஸ்டிங் கிளப்புக்கு நிறைய ஆட்களை, அதாவது சண்டை போடுற ஆட்களை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஆடிஷன் நடக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் நான் பண்ட
கேர்டேக்கர், நான் ஜூன் சீனா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் ஏறி எதனா ஒரு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆக முயற்சி பண்ண அதே வேலைதான் அந்த இடத்துக்கு நம்ம வெற்றியும் வராரு. அன்னைக்கு வெற்றியோடைய பிறந்த நாள். இந்த செரியன் இருக்காருல, இந்த வெற்றிக்கும் சேவியோக்கும் சண்டையை உருவாக்கணும்னு சொல்லி அந்த உண்மையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. சேவியோ ஒளிச்சு வச்சிருந்த அந்த வாட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வெற்றியோடைய வாட்ச், அதையுமே வெற்றியோட பொண்ணு ரோசம்மா கிட்ட கொடுத்து இன்னைக்கு உங்க அப்பாக்கு இந்த கிஃப்ட கொடுன்ற மாதிரி சொல்ல ரோசம்மாவும் அதை கொடுக்க அதை பாக்குற வெற்றியும் இது யார் கொடுத்தது, எங்க இருந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. இது ஆக்சுவலி சேவியோ தான் ஒளிச்சு வச்சிருந்தான்ற மாதிரியும் ரோசம்மா சொன்ன உடனே வெற்றிக்கு தெரிஞ்சிருதுங்க. அன்னைக்கு அந்த ராத்திரி என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது என் உயிர் நண்பனான சேவியோ தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அட பாவி, கூட இருந்தே என்ன இப்படி பண்ணிட்டியே, உன்னாலதான் என் மனைவியும் நான் இல்லாம போய் சேர்ந்துட்டா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உன்னை சும்மா விடமாட்டேன்ற மாதிரியும். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம சேவியோவும் வராரா, அவரு கூட நம்ம வெற்றியும் சண்டைக்கு போறாரு. ஆனா அந்த சண்டை போட விடாம இந்த செரியன் தடுக்கிறான். இந்த சண்டைக்காக தான் ஊரே எதிர்பார்த்து காத்திருக்கு, இதை நீங்க இங்க போட்டா வேல்யூ இருக்காது, இதை ஸ்டேஜ்ல வந்து போடுங்கன்ற மாதிரியும் அங்க சண்டை போட விடாம இவங்களை தடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பகையை உருவாக்குறான். சேவியோ ரொம்ப பயப்படுறாரு. முழுக்க இந்த சண்டையை பற்றி தாங்க பேச்சு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா மாறி மாறி விவாதம் பண்றாங்க. வெற்றி கிட்டையும் அவங்க கேங்ல இருக்கிறவங்க இது தெரியாம நடந்த நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க நினைக்க, ஆனா வெற்றி மன்னிக்கிற மாதிரி தெரியல. இந்த சண்டை முடிஞ்சதும் நான் என்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சண்டையில வச்சு தான் ஃப்ரெண்டு சேவியோட கதையை முடிக்கிறது தான் வெற்றியோட பிளானுங்க. தான் பொண்ணு கிட்ட இருந்து மட்டும் பாசம் கிடைக்கல. என்னதான் தான் பொண்ணா இருந்தாலும் அந்த ரோசம்மா நம்ம சேவியோடைய பேச்சை கேட்கறது வெற்றிக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம சேவியோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த ஃப்ரைடே நைட் நான் சண்டையே போட மாட்டேன், தேவையில்லாம என் ஃப்ரெண்டு கூட சண்டைக்கு போறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல, இதுல இவங்க வேர்சிங் கிளப்புக்குள்ளேயும் பிரச்சனை உருவாகுது. இவங்களை நம்பி அங்க சண்டைக்கு வந்த மத்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கோச்சிக்கிட்டு போறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம லிட்டில் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு போன் கால் வர. லிட்டிலுமே இப்ப வெற்றிக்கும் சேவியோக்கும் நடக்கிற சண்டையை தடுத்து நிப்பாட்டணும்னா, அதுல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னாகாம இருக்கணும்னா ஒருத்தரால தான் முடியும்னு சொல்லி அந்த ஒருத்தரை கூட போக, இன்னொரு பக்கம் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த சண்டை போடுற இடத்துக்கு வந்தா அங்க அந்த வெற்றி ஸ்டேஜுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் எல்லாம் சண்டை நடக்க போறது இல்ல, இப்பவே சண்டை நடக்க போகுது, இப்பவே அந்த சேவியோவை இங்க கூப்பிடுங்கன்ற மாதிரியும் வெற்றி சொல்ல இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அங்க இருந்தும் ஓடோடி வந்து அங்க நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. அப்படி நம்ம சேவியோ ஸ்டேஜுக்கு வர இப்ப இந்த சண்டை பாக்குறதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு வராங்க. முக்கியமா வெற்றியோடைய பொண்ணு ரோசம்மாவையும் அங்க கூட்டிட்டு வர. அப்படி அங்க சண்டை ஆரம்பிக்குது. செரியன் தான் அங்க அம்பையரா இருந்து இவங்க எல்லாரையுமே ஏத்தி விட்டுட்டு இருக்க. அப்படி அந்த சண்டை போட போட ஒரு கட்டத்துல வெற்றி போட்டு சேவியோவை அடி அடின்னு அடிக்கிறான். சேவியோவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் இழக்க, அப்ப நம்ம ரோசம்மா வெற்றியோட பொண்ணா இருந்தாலும் சேவியோக்கு சப்போர்ட் பண்ணி அங்க ஸ்டேஜை தட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இப்ப நம்ம சேவியோக்கும் கோவம் வந்து அவரு நம்ம வெற்றியை அடிச்சு அங்க ஒரு ஸ்மேக்க போடுறாங்க. இங்க பாரு வெற்றி, இப்ப நினைச்சா கூட நான் உன்னை தோக்கடிக்க முடியும், ஆனா நான் அதுக்காக வரல, எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டா, அது தெரியாம நடந்த நிகழ்வுடா, இதுக்கு எல்லாத்துக்கும் செரியந்தா காரணம்ன்ற மாதிரியும் உண்மையை சொல்றாங்க. அப்பதான் வெற்றியும் அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். இந்த உண்மையை சொல்றப்பவே செரியன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் டக்குன்னு உஷாராகி அவருடைய ஜிம் பாய்ஸ், அவரு வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த சண்டை போடுற ஆட்கள் எல்லாரையுமே அங்க இறங்கி இந்த ஃபிளைட் கிளப்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு நொறுக்க சொல்றாரு. அப்படி இவங்க எல்லாரும் இப்ப சேவியோவையும் வெற்றியையும் அவங்களோட டீம்ல இருக்கிறவங்களையும் அடிச்சுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் இந்த ஃபைட் கிளப்ல இருக்கிற எல்லார் கதையும் முடிய போகுதுன்னு நினைச்சா அங்க ஒரு கட்டை வந்து விழுதுங்க. திரும்பி பார்த்தா அங்கதான் இந்த ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த புல்லட் வால்டர் வந்து நிக்கிறாரு. ஆமாங்க, நம்ம லிட்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் கால் பேசிட்டு ஒருத்தரை கூட்டிட்டு வரேன்னு பேர்பாரு பாத்தீங்களா, அவர் அந்த வால்டர் தான், அதாவது நம்ம மம்முட்டி தான். அவர் வந்து அங்க எல்லாரையும் அடிச்சு போறாரு. ஏண்டா இந்த சேவியாவும் இந்த வெற்றியும் இந்த வால்டருடைய பசங்கடா, என் பசங்க மேல யாரா கை வைக்கிறது, சரியா உனக்கு உண்மையிலேயே பகை இருந்தா ஸ்டேஜ்ல ஏறி சண்டை போட்டு ஜெயிடா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம சேவியாவுக்கும் செரியனுக்கும் சண்டை வைக்க, அதுல கஷ்டப்பட்டு இப்போ செரியனையும் சேவியோ தோக்க இப்போ வால்டரோட பையன்ற மாதிரியா அவரு காட்டுறாரு. யாராலையும் போட முடியாம ஆப்பனன்ட் ஹெல்ப் இல்லாம போட முடியாத அந்த ஜோக் ஸ்லாம அந்த செரியனுக்கு நம்ம சேவியோ போடுறாரு. இத பாக்குற வால்டருக்கும் பெரிய சந்தோஷங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்தோம் நம்ம சேவியோ வெற்றி இவங்க எல்லாம் மருத்துவம் பார்த்துட்டு இருக்க, அங்க வந்தும் இந்த வால்டர் வெற்றியோட பொண்ணு ரோசம்மாவை பாக்குறாங்க. என்ன ரோசம்மா, உன்னை படிக்க வைக்கிறது உனக்கு செலவு பண்றதெல்லாம் சேவியோ மட்டும் இல்ல நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப ரோசம்மாவை கூட்டிட்டு வந்து வெற்றி கிட்டையும் கொடுக்க, இப்ப ரோசம்மா தான் அப்பாவை பார்த்ததும் அவர் மேலேயும் பாசம் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க மேலலாம் அந்த ஸ்டாரை ஒட்டுவாங்கல, அப்படி வெற்றியோட முகத்திலையும் ஒட்டுறாங்க. வெற்றிக்கும் அங்க சந்தோஷங்க. இந்த விபரீதம் நடந்ததுனால இன்னைக்கு அந்த சண்டேல அந்த ஃப்ரைடே நைட் ஃபைட்ல போடிய ஸ்டேஜே உடஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைடேஸ்ல இவங்க சண்டை போடவே முடியாதுங்க. 2 வாரம் கடந்து போகுது. அப்படி ஒரு வேலையில தான் லிட்டில் வந்து இவங்க எல்லாரையும் கூப்பிடுறான். நம்மளுக்கு
இன்னொரு ஸ்டேஜ் உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பழைய பில்டிங்கை கூட்டு போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வந்தா அங்க வால்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துலயே ஒரு புது ஸ்டேஜை உருவாக்கி இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம இங்க தான் சண்டை போட போறோம்னு சொல்ல அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கான லீட போட்டு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு படங்க. கண்டிப்பா இந்த படத்தை OTTல ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.